மேம் இப்போ நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க மேம். ஓகே வந்து கீழே வந்து அடிபட்டிருக்காங்க ஓகே கீழே வந்து ஓகே சின்னதாக ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே அதுக்கு அவங்க வந்து அவங்க பக்கத்துல இருந்தது ஒரு நார்மல் ஆர்த்தோ செப்பல் வாங்கி போட்டிருக்காங்க. அப்போ அந்த புண்ணு வந்து இப்போ பெருசாயிடுச்சு. ஓகே அவங்க இப்போ நம்மள கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த செப்பல் போடணும். அவங்களோட ஃபீட்டும் வந்து நமக்கு வந்து போட்டோ போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படிங்களா? போட்டோ ஷேர் பண்ணீங்களா? பண்ணியிருக்கேன் மேம். இந்த இடம் வந்து புண்ணு அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாத்தீங்களா? இந்த மார்க் பண்ணி விட்ட இடத்துல. அப்படின்னா அவங்களுக்கு சென்சிட்டிவ் பெயின் இருக்கா அவங்களுக்கு? ஓகே, அப்போ பெயினும் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமைடு தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இது மாதிரியான ஃபுட்வேர் தான் அவங்க போட முடியும். அவங்களுக்கு காலில் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு புண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல புண்ணு இருக்கும்போது இந்த இடம் கீழே டச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஃபுட்வேர் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் லோடு ஆஃப் லோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னால் பேக் சைடில் ஹீல் வச்சு இந்த ஏரியா வந்து தரையில் டச் பண்ணாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு வலி இருக்காது. நார்மலான ஃபுட்வேர் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபுட்வேர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்வேரை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபுட்வேரில் ஏதாவது கஸ்டமைடும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ஆனால் இந்த இடம் வந்து தரையில் டச் பண்ணாமல் இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா? ஓகே, அப்போ டயபெட்டிக் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த ஃபுட்வேர் அவங்களுக்கு கொடுங்க. இன்கேஸ் அவங்களுக்கு இந்த ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நம்மளுடைய ஃபுட்வேரில் கூட கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? கஸ்டமைஸ் இன்கேஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நம்ம எத்தனை நாள் சொல்லணும் மேம்? 7 days. 7 working daysல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம்.